வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சேனல் சிலி லாஜிக்ஸ். டெக்னாலஜி சிம்பிளி எக்ஸ்பிளைன்ட் இன் பிளெயின் லாங்குவேஜ். இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இதனுடைய நோக்கமே உங்களுக்கு டெக்னாலஜியை ரொம்ப பிளெயினான லாங்குவேஜில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற ஒரு சாதாரண விஷயங்களை உதாரணமாக பயன்படுத்தி அதை டெக்னாலஜி கூட ரிலேட் பண்ணி அதன் மூலமாக உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி. இந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் எங்களுக்கு தேவை. டு பிகின் வித், ஐடி நெட்வொர்க்ஸ் அல்லது நெட்வொர்க் இன்ஜினியரிங் அண்ட் செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ், இதில் இருக்கிற மெஜாரிட்டியான டாபிக்ஸை நான் கவர் பண்ண முயற்சி பண்ணுறேன். இதுக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கும் ரொம்ப முக்கியம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குற ஃபீட்பேக்கை பொறுத்து என்ன டாப்பிக்கை அடுத்து எடுக்கணும், அது எவ்வளோ டீப்பாக பேசிக்காக இல்லை அட்வான்ஸாக எடுக்கணுமா அப்படின்றத உங்களுடைய ஃபீட்பேக்கை பொறுத்து நான் வர இருக்கிற வீடியோஸில் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன். நாங்கள் கெரியர் ஸ்டார்ட் பண்ண டைமில் இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸை எங்களுக்குள்ளே பகிர்ந்துக்கும் போது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள், வாழ்க்கையில் நடக்கிற சாதாரண விஷயங்கள், அன்றாட விஷயங்கள், லைக் காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடக்குமோ அதையே எடுத்து இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸோட ஒப்பிட்டு ரிலேட் பண்ணி நாங்கள் எங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி சொல்லி கொடுத்துக்குவோம். அப்புறம் வேலைக்கு சேர்ந்திருந்த 1.5 வருஷத்தில் டிசிபி யூடிபிக்கு வித்தியாசத்தை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தா, டிசிபி கனெக்ஷன் ஓரியன்ட், யூடிபி கனெக்ஷன்லெஸ், இவ்வளோ தான் சொல்ல தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ஸ்டாண்டர்டான டெஃபினிஷன். அதுக்கு மேலே அது ஏன் பயன்படுத்துகிறாங்க, டிசிபி எந்த அப்ளிகேஷனில் யூஸ் ஆகுது, யூடிபி ஏன் பயன்படுத்தக்கூடாது, யூடிபி எந்த அப்ளிகேஷனுக்குலாம் யூஸ் ஆகுது, அங்கே ஏன் டிசிபி பயன்படுத்தக்கூடாதுன்ற வித்தியாசமும் தேவையும் சொல்ல தெரியல. இது ஒரு உதாரணம் தான். இது போல் பல உதாரணங்கள் நடந்துச்சு. அதுக்கான பதிலும் புரிதலும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பல நாட்கள் ஆச்சு. அதுக்கிடையிலே சில இன்டர்வியூலையும் அடி வாங்கியாச்சு. முக்கியமாக இந்த நெட்வொர்க்கிங் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் இதை ரொம்ப ஆழமாகவும் தெளிவாகவும் புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் அவசியம் நமக்கு இருக்குதுன்றதை உணர்ந்தேன். ஏன்னு கேட்டால், ஒரு 15 வருஷம் கழித்து இன்றைக்கும் பெரும்பாலும் இன்டர்வியூஸில் அவங்க செக் பண்ண நினைக்கிறது என்னென்னா, நெட்வொர்க்கிங் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பேசிக் கான்செப்ட்ஸில் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ டீப்பாக இருக்குன்றதை பற்றி தான். எவ்வளோ தான் காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜிஸ் இன்றைக்கி வந்திருந்தாலும், புது டெக்னாலஜிஸ் பழைய டெக்னாலஜிஸை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாலும், இந்த பேசிக் கான்செப்ட்ஸை மட்டும் என்றைக்குமே ரீப்ளேஸ் பண்ணாமல் அதை ஒரு பில்டிங்கோட அஸ்திவாரம் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு தான் அது மேலே எவ்வளோ பெரிய புது டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி கட்டியிருக்காங்க. நாளைக்கு நீங்களே ஒரு கம்பெனியில் நெட்வொர்க் ஆர்கிடெக்ட் பொசிஷனுக்கு வந்தாலும் உங்ககிட்ட ஏன்ற கேள்வி தான் அதிகமாக வைக்கப்படும். என்ன கமெண்ட்ஸ் அடிக்க போகிறீங்கன்ற கேள்வி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கமெண்ட்ஸுன்றது ஒரு டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுபடும், ஒரு கம்பெனியோட டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரியும் மாறுபடும். அதனால் நம்ம வீடியோவோட ஃபோக்கஸும் அதிகமாக கான்செப்ட்ஸ் மேலே தான் இருக்கும். இந்த எல்லா விஷயங்களும் தான் இந்த வீடியோவை பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக அமைஞ்சது. அப்புறம் இந்த வீடியோ யாருக்கானதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கானது தான். ஏன்னா அறிவுக்கு வெளி கிடையாது. இருந்தாலும் நீங்கள் கம்ப்யூட்டர்ஸை மெயின் சப்ஜெக்டாக வச்சு படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால், இல்லை ஐடி நெட்வொர்க்கிங் ஃபீல்டில் வேலை தேடுற ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸாக இருந்தால், அல்லது ஆல்ரெடி ஐடி நெட்வொர்க்கிங் ஃபீல்டில் வேலை செய்கிற ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருந்து வேறு வேலைக்காக இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கானது தான்.